கடந்த கிட்டத்தட்ட இந்த குடியிருப்பு கல்லுண்டாய் புதிய குடியிருப்பு இங்கே 80 வீடுகள் கொடுக்கப்பட்டது. அந்த கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகுது. இந்த ஆண்டோட 6 வருஷம் ஆகுது. இந்த நாள்லேருந்து இங்கே இருக்கிற மக்கள் அநேகரான நலிவுற்ற குடும்பங்கள் தான் இதுக்குள்ள வந்தவை. வாழ்வாதாரத்தில் மிகவும் பின்தங்கின குடும்பங்கள். இவர்களுக்கு அந்த குடியிருப்புக்கு இருந்த ஆரம்பத்தில் இருந்த முன்னைய நாள் அரசாங்கங்கள் எல்லா வசதியும் சரிப்படுத்தி தரப்படும் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்து தான் இந்த இடத்துல குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் குடியமர்த்தப்பட்டு வீடை கொடுத்ததோட அவட பிரச்சனை முடிஞ்சுதுண்டா அவங்க ஒதுங்கி போயிட்டினா இதால் இப்போ நான் அந்த 6 வருஷமாக இங்கே இருக்கிற மக்கள் பெரும்பாலும் சிறுவர்கள் முதியவர்கள் இளம் குடும்பமாகவே இதுக்குள்ள அநேகம் இருக்கிறோம். பாடசாலை மாணவர்கள் இவர்கள் நெட்டுக்கவே 6 வருஷமாக பிரச்சனை போராட்டங்கள் தண்ணி பிரச்சனை வெள்ள பிரச்சனை முதல்ல இப்போ வந்த புயலண்டியில் இந்த 6 வருஷமாகவே இது வெள்ளத்துக்குள்ள தாழ்ந்து போகிற ஒரு வருஷம் தாழ்ந்து போகிறதான ஒரு சூழ்நிலைக்குள்ள தான் நாங்கள் அகப்பட்டு கொண்டு இருக்கிறோம். முன்னைய நாள் கட்சிகள் எல்லாட்டையும் ஓடி ஓடி போய் எங்களோட பிரச்சனையை நாங்கள் எழுத்து மூலம் வாய் மூலம் எத்தனையோ வழி மூலம் நாங்கள் தெரிவித்தும் செய்கிறோம்னு சொல்லிட்டு போவினோம். அந்த போக்கோடு அவையின் பிறகு திரும்பி இந்த இடத்துக்கு வர்றதில்லை. அப்படியே இந்த கிராமத்தை ஒதுக்கி விட்ட மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிருக்கிறோம். நாங்களும் போராடி கலைச்சி போச்சோம். ஆனால் எங்களுக்கு இப்போ ஒரு நம்பிக்கை இருக்கிறது. NDP அரசாங்கம் எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி கோயிலில் முன்பாக இருக்கிறோம். மிகவும் பள்ளமான காணி, இந்த கிராமமே மிகவும் பள்ளமான காணி. வெள்ளம் வந்தால் முழங்காலுக்கு மேலே தண்ணி, மண்ணுகள் போடுறோம்னு சொல்லி போட இல்லை. மற்றது குப்பைகளுக்கு பாதுகாப்பு, குப்பை கழிவு தண்ணி எல்லாம் வளவுகளுக்கு வந்து குழந்தைகளுக்கு எல்லாம் வருத்தங்கள். காய்ச்சல் வந்த மூட்டம் மிகவும் கஷ்டப்பட்டாங்க. எல்லா பிள்ளைகள் வருத்தங்கள் வயிற்று ஓட்டங்கள் வந்து அதுக்கான ஒரு தீர்வுமே எங்களுக்கு கிராமத்துக்கு கிடைக்கல. மண் போட இல்லை, தண்ணி வசதி ஒழுங்காக கிடைக்கல. இவ்வளவு நிறைய பிரச்சனைகள் கிராமத்தில் இருக்கு. கிராமத்துக்கு நாங்கள் இப்போ முக்கியமாக தண்ணி ஒரு பிரச்சனை இல்லாத நாங்கள் இவ்வளோ மக்களும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்த நாங்கள் மிகவும் உங்களுக்கு மண்ணுகளை போட்டு உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்தபடி மிகவும் உங்களை கும்பிட்டு கேட்கிறேன்.